அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனநோய் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பருக்கு அந்த காணொளி. அவர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி, ஓகே, நம்ம சொல்லலை. தமிழ்லையும் படம் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது ஏன் படத்தை போட்டு தான் அவங்களுக்கு வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி, ஓகே, அவர் படத்தையும் நம்ம யூஸ் பண்ணல. சரி, ஓகே. அப்புறம் அவர் சில விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சூடு சுரணை இருந்தால் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பட் ஆனால் அவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இசைக்கராஜா தேவர் அவர்களை பற்றி பேச மாட்டேன், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் படத்தை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்லாம் உறுதிமொழி கொடுத்தவர் தான். இன்றைக்கி அவர் சரி, ஓகே, அதை நம்ம சொல்ல வேண்டாம். சரி, ஓகே. ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்ல வரோன்னா, அவருக்கு ஒரு நன்றி தான் சொல்ல வந்திருக்கோம். அது நண்பருக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் அதற்கு முன்னாடி உள்ள காணொலியில் பார்த்தீங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ஜாதி தலைவர், அதனால் நீங்கள் எல்லோரும் கொண்டாடாதீங்க, போய் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சமுதாய மக்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தார். அதற்காக தான் நம்ம அவர் எப்படிப்பட்ட தலைவர் அப்படிங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச சில உதாரணங்களை நம்ம பேசியிருந்தோம். சரி, இப்போ அவரே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எவ்வளோ பெரிய தேசிய தலைவர், என்னென்ன போராட்டங்கள் பண்ணியிருக்காரு, எந்தெந்த சமுதாய மக்கள்லாம், மாற்று சமுதாய மக்கள்லாம் தேவரை தெய்வமாக வணங்குறாங்க அப்படிங்கிறத அவரோட காணொலியிலே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதற்காக தான் நம்ம கேள்வி கேட்குறோம். தப்பு பண்ணும்போது நம்ம பார்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா அது தொடர்ந்து அதுக்கப்புறம் அப்படி போயிட்டே தான் இருக்கும். ஸோ அவர் அதை சரியான விஷயங்களை அவர் இந்த காணொலியில் மறுத்து, இல்லை நான் அவர் அப்படி சொல்லலை, தேவர் எங்களுக்கும் தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதற்கு நம்மளோட நன்றி. அதற்காக தான் நம்ம கேள்வி கேட்குறது. சில கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டால் தான் ஒரு வழி பிறக்கும். ஸோ சரியான விஷயங்கள், உண்மைகள் வெளியே வரும். அதற்காக நம்ம பேசுகிறோம். அதை தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு தான் இருப்போம். அவர் சொல்லியிருக்காரு, அதாவது திருட்டு 10 ரூபா திருட்டினாலும் திருட்டு தான், 100 ரூபா திருட்டினாலும் திருட்டு தான். அது வேறு, இது வேறு. அதுவே நம்ம நண்பருக்கு தெரியல. அதாவது என்னென்னா, ஆடல் வேறு, ஆடுறது வேறு, வன்மமாக ஆடுறது வேறு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா ஊர்லேயும் ஆடுறாங்க. நீங்கள் சொன்னீங்க, இப்போ சமீபத்தில் நீங்கள் கூட ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கீங்க, அந்த ஊரில் எந்த எதிர்ப்பும் இல்லை, ஓகேவா? எல்லா ஊர்லேயும் ஆடுவாங்க, எல்லா ஊர்லேயும் ஆடுறாங்க, பாடுறாங்க, ஓகேவா? சில ஊர்களில் மட்டும் இந்த பிரச்சனை வருது, அப்போ அதை பேச வேண்டியதாக வருது. பிரச்சனைக்குரிய முறையில் அவங்க ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அந்த பக்கத்தில் இருக்க தவறுகள் இனிமேல் நடைபெறாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா கோயில் திருவிழாவுக்கு எல்லா சமுதாய மக்களும் அவங்களுடைய சமுதாய ரிப்பன் எதையாவது காட்டி அவங்க ஆடிட்டு போவாங்க, ஓகேவா? ஆனால் அது மற்ற சமுதாயத்துக்கு எரிச்சல் ஊட்டுற வகையில் இருக்கக்கூடாது. அது ஒரு சில பகுதிகளில் தான் நடக்கும். அப்போ அதை கண்டிக்கிறது தவறு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்துவாங்க, எல்லா ஊர்லேயும் நடத்துகிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சில ஊர்களில் அசம்பாவிதம் நடந்துடும். அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி ஆடிட்டு போக அனுமதிக்க மாட்டாங்க. எல்லா ஊர்லேயுமா இஸ்லாமியர்கள் எதிர்க்காங்க கிடையாது. சில ஊர்களில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வரும்போது இஸ்லாமியர்கள் மாலை போட்டு வரவேற்கிற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். சில இடங்களில் எதிர்ப்பு வரும். அப்போ அந்த சில இடங்களில் சிலர் தவறான முறையில் ஆடியிருப்பாங்க அப்படிங்கிறத தினேஷ் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆலய பிரவேசம் பண்ணாரா, அதற்கான ஆவணங்கள்லாம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆலய பிரவேசம் பண்ணாரா அப்படிங்கிறத குறித்து அவருக்கு நான் சில தகவல்கள், வரலாற்று ஆவணங்களை எல்லாம் அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சுருக்கேன். ஸோ அவர் அதை பற்றி பேசி ஃபுல்லாக வீடியோ போடுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் தான் சேலஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. சேலஞ்சுனால் நம்ம அதை என்னென்னு பார்த்துடணும் இல்லையா? ஸோ அவருக்கு நான் அனுப்பிட்டேன். ஸோ அவர் அதை குறித்து வீடியோ போடுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதில் இருக்கிற தகவல்களை, உண்மையை பேசி நீங்கள் வீடியோ போடணும். நீங்களாக கதையை கட்டக்கூடாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது குறித்து நீங்களும் வீடியோ பாருங்கள். அன்று மேலப்பட்டமார் தெரு, கீழப்பட்டமார் தெரு 2 பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் ஆலயத்தை நுழைவு போராட்டத்தை புறக்கணித்து யாரும் ஆலயத்திற்குள் அர்ச்சனை செய்வது இல்லை என்று முடிவு செய்திருந்தார்கள். பசும்பொன் தேவர் திருச்சுழியிலிருந்து 2 அர்ச்சகர்களை அழைத்து அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை செம்மையுற நடத்தி தந்தார்கள். பார்த்தீங்களா, நவமணி ஐயா அவர்கள் இது குறித்து பேசியிருக்காரு. நீங்கள் தான் நவமணி ஐயா அவர்களிடம் நீங்கள் டைரெக்டாகவே போய் காணொலி வீடியோலாம் எடுத்துருக்கீங்களே, அவர்கிட்டே நீங்கள் கேளுங்க, இது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு. நீங்கள் தானே அவர்கிட்ட போய் டைரெக்டாக வீடியோ எடுத்துருக்கீங்களே, இதுலேயும் போய் நீங்கள் இது உண்மையாக பொய்யான்னு கேட்டு நீங்கள் ஒரு வீடியோ பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி 7ஆம் வகுப்பு பாடத்திட்டம், இந்த பாடத்திட்டம் தமிழக அரசு பாடநூல், தமிழக அரசோட பாடத்திட்டம். இந்த பாடத்திட்டத்தில் பார்த்திங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேசியம் தெய்வீகம் காத்த
தேசியம் தெய்வீகம் காத்த செம்மல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பாடத்திட்டம் டிஎன்பிசி எக்ஸாம் வரைக்கும் இருக்குது. இதில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 1939ஆம் ஆண்டு நடத்திய ஆலய பிரவேசம், வைத்தியநாத ஐயர் அவர்கள் தலைமையில் நடந்த ஆலய பிரவேசத்தை பற்றி மிகவும் தெளிவாக வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தில். ஸோ வந்து நீங்கள் படிக்கலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அதை படிக்கிற அந்த மாதிரியான படித்து அந்த புத்தகம் ஸ்கூலில் படித்து கல்லூரியில் படித்து வரக்கூடியவர்களை கூட வந்து நீங்கள் நட்பு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து புத்தகத்தில் என்ன இருக்குது, நம்ம பாட புத்தகத்தில் என்ன படித்தோம் அதை வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க. சம்பந்தம் நீங்கள் சொல்கிறது அப்போ வந்து இருக்கா அப்படின்னா புத்தகத்தில் இருக்க, பாட புத்தகத்தில் இருக்க. அப்போ பாட புத்தகம் நீங்கள் படிக்கலையா? ஸோ புத்தகத்தில் இருக்கிறத நம்ம சொல்ல முடியும், பாட புத்தகத்தில் இருக்க. அப்போ தவறு அப்படின்னா நீங்கள் தான் வந்து அதை வந்து நிரூபிக்கணும். தவறு அப்படின்னா நீங்கள் தான் நிரூபிக்கணும். பாட புத்தகத்தில் இருக்குது, அதை தான் நம்ம படிச்சுட்டு வர முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் எதில் படித்தீங்க? உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னா சில ஜாதிய வன்மம் பிடித்தவர்கள், சமுதாயத்தில் பிரச்சனையை உண்டாக்கணும், சமுதாயங்களுக்கு இடையில் ஒற்றுமை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு யாரும் சொன்னால் நான் புத்தகத்தில் படிச்சுட்டு வந்ததை தான் நான் வீடியோ போடுறேன். புத்தகத்தில் இருக்கல ஆலய பிரவேசம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆலய பிரவேசம் அப்படிங்கிறது அரிஜன மக்களை கூட்டிகிட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 5 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ப்ளஸ் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 6 பேரை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே வந்து பட்டர் அப்படிங்கிற அர்ச்சகர் வந்து வரல அப்படிங்கிற பசுமன் முத்துராமலிங்க தேவரே திருச்சுழியில் இருந்து 2 பேரை அனுப்பி வைத்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி அதற்கு முன்னாடி ஆலய பிரவேசம் தொடர்பான கூட்டங்கள் நடந்திருக்கு, அதில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த கமிட்டியில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு ஆளாக இருந்திருக்கார். ஸோ இது எல்லாமே வரலாற்று தகவல். இதெல்லாம் தினேஷ் அவர்கள் வந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ஆம் கிளாஸ் ஸ்கூல் படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட புத்தகம் வாங்கி நீங்கள் படிச்சுட்டு காணொளி வந்து பதிவு பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற்றி வீடியோ போட்டால் எங்கள் சந்தன பாண்டியன் வந்து வளர்ந்துருவாரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே வந்து அவருக்கு வீடியோ போடாதீங்க, அவர் தமிழில் போடாதீங்க, அவர் பேரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னால் பார்க்க முடியுது. கண்டிப்பாக வந்து யாரும் வருத்தப்படாதீங்க, நான் வளரலாம் மாட்டேன். நான் வந்து கடைசி வரைக்கும் இப்படி ஏதாவது சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை அங்கேயா வந்து பேசிகிட்டு இருப்பேன் ஒழிஞ்சு பெரிய ஆளாலாம் வளர மாட்டேன். அதை நீங்கள் வந்து யாரும் எதிர்பார்க்காதீங்க, அது எங்கள் சமுதாயத்தில் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எங்கள் சமுதாயத்தில் யாரும் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய டீமே வேலை பார்த்துட்ருக்கு. எங்கள் சமுதாயத்திலேருந்து முக்குளத்துவ சமூகத்திலேருந்து யாரும் வந்து வளர்ந்துடக்கூடாது, யாரும் பேசி இந்த சமுதாயத்துக்காக பேசிடக்கூடாது, பேசிட்டாங்கன்னா அவங்க ஜாதி வெறியர்கள் அப்படி இப்படின்னு கட்டம் கட்டுறதுக்கு மிகப்பெரிய வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்னை விட மிகப்பெரிய களப்போராளிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன வளர்ந்துட்டாங்களா? யாரும் இந்த சமுதாயத்தில் பிறந்துட்டு யாரும் வளர மாட்டாங்க. ஏன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரையே ஜாதி தலைவர் ஜாதி வெறியர்னு சொல்கிறாங்க, நம்மளாம் ஏமாத்துறோம். ஸோ அதனால் யாரும் எங்கள் சமுதாயத்தில் என்ன வளர்ந்து பெரிய ஆளெல்லாம் ஆயிட மாட்டோம். அதனால் நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி அதாவது சொல்லியிருக்காரு எனக்கு வந்து நான் எல்லா சமுதாயத்திலையும் வந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், எல்லோரும் எங்கிட்ட வந்து கனெக்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் இப்போ கூட உங்கள் தேவேந்திர குல சமுதாயத்திட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, பேசிகிட்டு தான் இருக்கோம். நான் போடுற காணொலிகளை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண தான் செய்கிறேன். நான் பேசுகிற பேச்சுகள்லாம் அவங்கள்ட்ட பேச தான் செய்கிறேன். அவங்கள்ட்ட டேரெக்டாக அவங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ண தான் செய்கிறோம். ஏன்னா முன்னாடி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், இப்போ அப்பப்போ சில வாக்குவாதங்கள்லாம் வருது. அப்படி நம்ம எல்லா சமுதாயத்தையும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும். நம்ம இன்னும் எந்த சமுதாயத்தையும் தவறாக பேசலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எங்கள் சமுதாயத்தில் ஆதரவு கண்டிப்பாக வந்து அவங்க ஈஸியாக வந்து எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஈஸியாக யாரையும் ஆதரிச்சிட மாட்டாங்க, ஆதரவு கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் ஒரு வாட்டி ஆதரிச்சிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அதனால் ஈஸியாலாம் எங்கள் சமுதாயத்து மக்கள்கிட்ட போய் நம்ம ஈஸியாக வந்து ரீச் ஆகிட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கள் சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய தலைவர்லாம் இருக்காங்க, இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து போய் ஈஸியாலாம் ரீச் ஆகி சந்தன கிருஷ்ணன் என்ன பெரிய பேச்சாளர் அப்படின்னு ரீச் ஆகிட முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் நம்பிட்டாங்கன்னா, ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அது கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆலய பிரவேசம் பற்றிய தகவல்களை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருக்கேன். நீங்கள் அதை காணொலியாக பேசி போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.